குழந்தைங்ககிட்ட போய் நாங்கள் வந்து ஃபுட் இஸ் மெடிசன், உணவே மருந்து அப்படின்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் டைம் அவங்க என்ன பண்ணுவாங்க, சளி பிடிக்கிறப்ப போயிட்டு ஒரு கற்பூரவள்ளி இலையை சாப்பிட்டு இது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைப்பாங்க. ஆர்எல்ஸ் மாத்திரை சாப்பிட்டா தான் குணம் ஆகும்னு நினைப்பாங்க. ஸோ குழந்தைங்ககிட்ட இப்போயே நம்ம வந்து எது நல்லது எது கெட்டதுன்னு காமிக்கிறப்போ இது பற்றின புரிதலை ஸ்கூலில் நாங்கள் செய்கிறப்போ நிறைய சேஞ்சஸ் பார்த்துருக்கோம். அவங்க அம்மா அப்பாவை அவங்க மாற்றுவாங்க. அம்மா எனக்கு இந்த ஃபுட்டு வேண்டாம், இது ஹெல்த்தியா அன்ஹெல்தியா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ சப்போஸ் ப்ரெட்டே வச்சுக்கோங்களேன், ஏம்மா உனக்கு ப்ரௌன் ப்ரெட் கிடைக்காதா, ஏன் எனக்கு வந்து இந்த மைதா ஐட்டமாக கொடுக்குற அப்படின்னு அந்த குழந்தை கேட்குறப்ப அந்த அம்மா உனக்கு பிடிக்கும் தாண்டா பண்ணேன் அப்படின்னு மாறிடுவாங்க. நம்ம கன்சூமர்ஸ் எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி விவசாயிகள் மாறுற மாதிரி வீடுகளில் குழந்தைங்க கேட்டு தெளிவாக சாப்பிட்றாங்கங்க. இப்போ எங்கள் கஸ்டமர் ஒரு குழந்தை வந்து கால் பண்ணி, ஆண்டி நீங்கள் கொடுக்குற வெஜிடபிள்ஸ் நான் சாப்பிட்றேன், எனக்கு ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் சூப்பராக கொடுக்குறீங்க, தயவு செஞ்சு கேக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்களேன் ப்ளீஸ். வெளியில் எங்கள் அம்மா கேக்கு வாங்கி தர மாட்டேங்கிறாங்க, மை ஹவுஸில் கேக்கு மட்டும் எனக்கு பிரச்சனையே இல்லைல்ல, அந்த மாதிரி எது ஹெல்த்தியான ஃபுட் இங்கே கிடைக்கும் அப்படின்றத பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு கேள்வி கேட்டு நான் அது வி ஆர் வாட் வி ஈட் அப்படின்னு நாங்கள் சொல்லிக்கிட்டே இருப்போம். நீங்கள் என்ன அப்படிங்கிறது நீங்கள் சாப்பிட்ற உணவில் தான் இருக்குன்னு. ஸோ அதெல்லாமே புரிஞ்சுக்க ஆரம்பித்து குழந்தைங்க மூலயமா இன்றைக்கி வந்து நிறைய குடும்பங்களில் நாங்கள் வந்து கம்போஸ்டிங் ஆகட்டும், இல்லை அந்த ஃபுட்டை வந்து இப்போ பீர்க்கங்காய் தோலை வந்து தூக்கி போடாமல் அதை சட்னி ஆக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பழைய விஷயங்கள்லாம் திரும்ப கொண்டு வந்துட்டுருக்குறோம். அண்ட் இது வந்து ட்ரஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லையா, ஆரம்பத்துலேருந்து இயற்கை விவசாயம் அப்படின்னாலே எது ஆர்கானிக்ன்ற ட்ரஸ்ட் நமக்கு பிரச்சனை. ஸோ அதை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு இந்த எஜுகேஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது.